ஒருத்தங்களை பார்த்து நான் உனக்கு குவார்டர் தரேன், பிரியாணி தரேன், கடைசியில ஓட்டுக்கு நான் இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த திமுக காரங்க இங்க சுத்திட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் கல் உடைக்கிறது, ரோடு போடுறது, அதேதான் இங்க 15 நாள் கூத்து. இடைத்தேர்தல் 15 நாள் வருவாங்க, காசு கொடுப்பான், சின்ன பசங்களை ஏமாத்துவான், புடவை கொடுப்பான், என்னென்னமோ கொடுப்பான், முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதனால இந்த தேர்தலில் நீங்க தெளிவா இருங்க. இது முக்கியமான தேர்தல். ஆனா உண்மையிலே செய்யறது முழுமையான ஜாதி அரசியல் செய்யறது யாருன்னா திமுக தான். நேற்று கூட சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பின்னு ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் உள்ள மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் நேற்று கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொடூரமான முறையில் அவர் வீட்டில் வெட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியினா இது தொடங்கியவர் கன்ஷிராம், அவர் உத்தரப்பிரதேச சார்ந்தவர். கன்ஷிராம் அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய இனிய நண்பர். இப்ப அவர் இல்லை. அவர் இருந்த காலத்தில், கட்சி தொடங்கிய காலத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து நேரடியாக யார்கிட்ட வருவாரு? மருத்துவர் ஐயா வீட்டுக்கு வருவார். வந்து இந்த மக்களை எப்படி முன்னேற்றலாம் ஐயா கிட்ட சொல்லுவார். நான் தாழ்த்தப்பட்ட நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 2 பேரும் சேரணும், சேர்ந்து இந்த மக்களை முன்னேற்றணும், இந்த மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும், இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இந்த மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு ஒற்றுமை இருக்கணும்னு எங்க உத்தரப்பிரதேசில இருந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்து இவங்க எல்லாம் உழைத்தாரு. அவர் போனதுக்கு பிறகு மாயாவதி அந்த அம்மையார் அவர் கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடைய நண்பர். 6 மாதத்துக்கு முன்பு கூட நாங்க இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அப்பயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு, அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு. என்னன்னு, இந்த மக்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறாங்க, 2 சமுதாயம் சேர்ந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, இந்த திமுகவுக்கு மற்ற எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது, சேர வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் அந்த மேடையில் பேசுறாரு. ஆனால் இந்த சமுதாயங்கள் வளரக்கூடாது, பிடிக்கணும், பிடிச்சு நாசமா போகணும்னு இந்த திமுக உள்ளிட்ட இது போன்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கு தொகுதிகளை. அதனால்தான் நீங்க ஒரு முடிவு செய்யணும். காலகாலமாக இவர்கள் தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து உங்க ஓட்டெல்லாம் வாங்கிடுறாங்க உங்ககிட்ட. கடையில போய் 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1/4 கிலோ தோரம் பருப்பு, 1/2 லிட்டர் எண்ணெய், 1/4 கிலோ சர்க்கரை, இது கடையில வாங்குற பொருள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, உங்ககிட்ட 500 கொடுக்கிறேன் உன் ஓட்ட கொடு, 1000 கொடுக்கிறேன் உன் ஓட்ட கொடு. நீங்களும் காலங்காலமா 500 ரூபாயா, சரி இந்த முறை போட்டு போயிடலாம், 1000 ரூபாயா, ஐயோ பரவாயில்ல இந்த முறை போட்டு போயிடலாம். அப்படிதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களும், அதுவும் கிராமத்தில் சார்ந்த பெண்கள் இந்த நிலையில இருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் நான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம ஏமாந்து போயிடுறோம். கடைசியில தேர்தல் முடிச்சவன இங்க யாராவது வருவாங்களா? 25 அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்களே, 100 எம்எல்ஏ இங்க இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிக்கள், சேர்மன், ஒன்றிய சேர்மன்லாம். இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் அவங்களை யாராவது உங்களால பார்க்க முடியுமா? யாரும் வர போறதில்லை. திருப்பி உங்க தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, கல் உடைக்கிறது, ரோடு போடுறது, அதேதான். இங்க 15 நாள் கூத்து. இடைத்தேர்தல் 15 நாள் வருவாங்க, காசு கொடுப்பான், சின்ன பசங்களை ஏமாத்துவான், புடவை கொடுப்பான், என்னென்னமோ கொடுப்பான், முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதனால இந்த தேர்தலில் நீங்க தெளிவா இருங்க. இது முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம்,
தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இரண்டாவது வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில 40 விழுக்காடு இடம்பெறும். 40 விழுக்காடு. 40 விழுக்காடுன்னா நான் சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு எண்ணிக்கையில் நான் சொல்றேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 120 சட்டமன்ற தொகுதிகள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? தேவை 118. ஆனால் 2 சமுதாயங்கள் மட்டும் சேர்ந்ததுன்னா 120 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறலாம். ஆனால் சூழ்ச்சியால் இந்த 2 சமுதாயங்களும் சேரக்கூடாது என்று காலங்காலமாக நம்மை ஆண்ட கட்சிகள், குறிப்பாக திமுக, சூழ்ச்சியால் இந்த 2 சமுதாயங்களை பிரித்து வைத்திருக்கிறது. சண்டை போட வைக்கிறது, அடிச்சுக்கணும், அப்பதான் அவங்க குளிர் காய முடியும். இது காலங்காலமா நடக்குது. ஒண்ணு அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடணும், அடுத்தது இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்படி 2 பேரும் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடணும், நம்ம பிள்ளைங்களை மேல வழக்கு போடணும், அவங்களால படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. இதுதான் இவங்களுடைய சூழ்ச்சி. அதனால்தான் மீண்டும் நான் சொல்றேன், இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதும், இந்த சண்டையெல்லாம் போதும், இந்த பிரச்சனை எல்லாம் போதும். ஏன் 2 சமுதாயமும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, 2 பேருமே என்ன நிலையில இருக்கிறாங்க? ஒரே நிலையில தான். 2 சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலை தான். 2 சமுதாயமும் இன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, ஏர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, பாலை கறந்துட்டு இருக்கிறாங்க, ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க, கொத்தனார் வேலை, கல் உடைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இந்த வேலை செய்யற வரைக்கும் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இந்த கட்சிகள் எல்லாம், பெரிய கட்சிகள் எல்லாம் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சூழ்ச்சி செய்து கட்சிகள் எல்லாம், இந்த சமுதாயங்கள் எல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் அப்படி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்றது புரியுதம்மா உங்களுக்கு? ஏன்னா நான் முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன். சிலது என்னால இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடைத்தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் இது. அதுலயும் குறிப்பா ஆளுங்கட்சி திமுக, அவங்க பேரு சமூக நீதி, சமூக நீதியின் பேருக்கு பேரு தான். ஆனா உண்மையிலே செய்யறது, முழுமையான ஜாதி அரசியல் செய்யறது யாருன்னா திமுக தான். ஜாதி அரசியல் செய்யறது முழுமையா திமுக. இந்த ஜாதியை பிரிக்கிறது, இந்த ஜாதியை சூழ்ச்சியால் இந்த பக்கம் திருப்புறது, அந்த ஜாதியை ஓட்டு வாங்குறது, இப்படி ஜாதி அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று கூட சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பின்னு ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் உள்ள மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் நேற்று கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொடூரமான முறையில் அவர் வீட்டில் வெட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியினா இது தொடங்கியவர் கன்ஷிராம். அவர் உத்தரப்பிரதேச சார்ந்தவர். கன்ஷிராம் அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய இனிய நண்பர். இப்ப அவர் இல்லை. அவர் இருந்த காலத்தில், கட்சி தொடங்கிய காலத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து நேரடியாக யார்கிட்ட வருவாரு? மருத்துவர் ஐயா வீட்டுக்கு வருவார். வந்து இந்த மக்களை எப்படி முன்னேற்றலாம் ஐயா கிட்ட சொல்லுவார். நான் தாழ்த்தப்பட்ட, அவரை பற்றி நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேரும் சேரணும். சேர்ந்து இந்த மக்களை முன்னேற்றணும், இந்த மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும், இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இந்த மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கணும்னு எங்க உத்தரப்பிரதேசில இருந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்து
அந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இவங்க எல்லாம் உழைத்தார்கள். அவர் போனதுக்கு பிறகு மாயாவதி அந்த அம்மையார் அவர் கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நேத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடைய நண்பர். 6 மாதத்துக்கு முன்பு கூட நாங்க இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அப்பயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு, அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு. என்னன்னு, இந்த மக்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறாங்க? 2 சமுதாயம் சேர்ந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த திமுகவுக்கு மற்ற எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது. சேர வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த மேடையில் பேசுறாரு. ஆனால் இந்த சமுதாயங்கள் வளரக்கூடாது, பிடிக்கணும், பிடிச்சு நாசமா போகணும்னு இந்த திமுக உள்ளிட்ட இது போன்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கு.